ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையில் 3வது பகுதியாக உண்மையான சேவைக்கு தேவன் கொடுக்கிற பரிசு என்கிற தலைப்பின் கீழாக அல்லது வெகுமதி என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த இடத்துல ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படும்படியான காரியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதவில்லை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற, ஆண்டவருக்கென்று கிரியை செய்கிற, ஆண்டவருக்கென்று அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க நினைக்கிற ஒவ்வொருவரும் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்று சொன்னால் வெகுமதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களுக்கு பிரதிபலனை கொடுக்கிறாரே, அந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஓடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலே சிலது 30ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 100ஆகவும் பலன் தந்ததே. இந்த 100ஆன பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்நாளிலே நம்மால் முடிந்த அளவிற்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக பந்தயத்திற்கு, அந்த ஓடுகிற ஓட்ட பந்தயத்தை தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பேசுகிறதை பார்க்கிறோம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அதாவது இன்றைக்கு மற்ற பிள்ளைகள், அதாவது பந்தயத்திற்கு செல்லாத, ஓட்டப்பந்தய போட்டியோ மற்ற காரியங்களுக்கோ செல்லாத பிள்ளைகள் நன்றாக தூங்கி நன்றாக ரெஸ்ட் எடுப்பார்கள். ஆனால் பந்தயத்துக்கு ஓட வேண்டும் என்று சொல்லி பந்தய போட்டியில் கலந்து கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய காரியங்களிலே இச்சையடக்கமாக இருந்து தங்கள் சரீரங்களை ஒடுக்கி தங்கள் சரீரங்களை கீழ்ப்படுத்தி தேவையான சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு அவர்கள் வேளா வேலைக்கு அவர்கள் பிராக்டிஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மாவட்ட அளவிலாக பயிற்சி பெற்று அதிலே வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் மாநில அளவிலான போட்டிக்கு அவர்கள் தகுதி பெறும்படிக்காக பிரயாசப்படுகிறார்கள். எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருக்கிறார்கள். அதிலிருந்து தேசிய அளவிலே, அதற்கப்புறம் அவர்கள் உலக அளவிலே போட்டிகளிலே கலந்து கொள்ளுகிறதற்கு ஒவ்வொரு காரியத்திலேயும் அவர்கள் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு, இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற கிரீடமானது அது அழிவுள்ள கிரீடம், அதை பெறும்படிக்கு அவர்கள் அத்தனை இச்சையடக்கம் உடையவர்களாக இருக்கிறார்களே. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு, அதாவது ஒரு நிலையான, ஒரு நித்தியமான ஒரு வெகுமதியை பெறும்படிக்கு தானே நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். ஆண்டவருக்கென்று கிரியை செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக அவர் சொல்லுகிற காரியம், தேவன் உண்மையான சேவைக்கு அவர் வெகுமதியை கொடுக்கிறார். அது ஓட்டப்பந்தயம் போன்றது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், ரட்சிப்பிற்காக அல்ல, வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படியாக. இதற்கு என்ன பரிசு கொடுக்கப்படுகிறது? கிரீடம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியிலே கொடுக்கப்படுகிற கிரீடம் அழிவுள்ள கிரீடம். ஆனால் வேதம் சொல்லுகிற கிரீடத்தை குறித்து பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில், நீங்கள் தான் எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடம் என்று சொல்லி ஆத்துமாக்களை குறித்து, தெசலோனிக்கியாவில் உள்ள சபையின் மக்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். யாக்கோபு 1:12 வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம், அதாவது சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அந்த சோதனையை சகித்து வெற்றி பெற்ற பின்பு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசானது ஜீவ கிரீடம் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். 1 பேதுரு 5:4 பிரதான மெய்ப்பன், அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இத்தனை வகையான கிரீடங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், அதாவது சுய கட்டுப்பாடு என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுய கட்டுப்பாடு நிறைந்தவர்களாக, சுயத்தை சாகடித்தவர்களாக, மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாடுகிறவர்களாக, சுய பிரயோஜனத்தை நாடாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள முடியும்.
இந்த கீழ்ப்படுத்துகிறேன், ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்கிற காரியம் கிரேக்க மொழியிலே அதனுடைய அர்த்தம் என்ன? கண்ணின் கீழ் அடித்தல் அல்லது சிராய்ப்பு உண்டாக்குதல். ஒரு கண்ணின் கீழாக ஒரு அடிபட்டாலோ ஒரு சிராய்ப்பு உண்டானாலோ எத்தனையாய் சரீரத்தில் வேதனை இருக்குமோ அத்தனையாக என்னுடைய சரீரத்தில் நான் வேதனைகள் உண்டானாலும் என் சரீரத்தை கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டாக என்னுடைய சரீரத்தில் ஒரு மிக பயங்கரமான ஒரு போராளி என்னோடு கூட போராடி அவன் என்னை மேற்கொள்ள நினைக்கிறான். அவனை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து, அதாவது என் சரீரத்தை மிகப்பெரிய ஒரு பலவான் இருந்து ஆட்கொள்ளுகிறானே, அதை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சுயத்தை வெறுத்து சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டவருக்காக கனி நிறைந்த ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். இது எனக்கு ஒரு சாதாரணமான ஒரு வழியாக பாதையாக தெரியல. இது ஒரு கடினமான பாதையாக தோன்றினாலும் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கிரீடத்தை பெறத்தக்கதாக எத்தனையாய் தங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார்களோ, இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, அதே போல நான் இச்சையடக்கம் உடையவனாக என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவனாக அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய வெகுமதியை நான் பெற்றுக்கொண்டு வாழ நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த பவுலினுடைய மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் மாதிரியாய் மாறுவதாக என் சரீரத்தை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து என் ஆண்டவருக்காக அவருடைய இருதய துடிப்பை நிறைவேற்றுகிறவனாக அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.